சத்தமே இல்லாம இருக்கே. தெய்வனக்கா இன்னுமா குளிக்கிறாங்க? அம்மா குளிச்சுட்டு வரணும்னு என் பட்டு தங்கம் இவ்வளவு சமத்தா தூங்குறீங்க. அக்கா, ஸ்ரேயா தூங்குறாளா? சத்தமே இல்லாம இருக்கு. பாப்பா எங்கக்கா? அத்தைக்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? ஸ்ரேயா குளிக்கும் போது இங்கதானே தூங்கிட்டு இருந்தா. ஸ்ரேயா அக்கா அக்கா வெயிட் பண்ணுங்க, பதறாதீங்க. நீங்க குளிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு அத்தைக்கிட்ட கூட குழந்தை இருக்கலாம். அத்தை 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 ஸ்ரேயா ஸ்ரேயா எங்க? என்னாச்சுமா? குழந்தை யார் தூக்கிட்டு வந்தது? அத்தை எங்க? ஸ்ரேயா என்ன ஆச்சு? என்னாச்சு அமுதா? எங்க என் குழந்தை? எனக்கு இப்ப அம்மா கூப்பிடுற, என்ன ஆச்சுன்னு சொல்லு. அம்மா என்னம்மா? குழந்தை எங்க அத்தை? பாப்பா இல்லையா? என்கிட்ட இல்லையேம்மா. என்னது பாப்பா? இவன ஒரு நிமிஷம் பொறுமையா இரு. என்னாச்சுன்னு சொல்லு. ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? இரு இரு சொல்லு, பொறுமையா சொல்லு. தூங்கிட்டு இருக்கா. நான் குளிக்க போனேன். குளிச்சு வந்து பார்த்தா பாப்பாவை காணோம் அத்தை. பாப்பாவை காணுமா? பாப்பா இல்லையா? பாப்பாவா காணோமா? இங்க யாருக்கிட்டயுமே ஸ்ரேயா இல்ல. ஸ்ரேயா எங்க இருக்கா? என்னம்மா சொல்ற? குழந்தை ரூம்ல இல்லையா? தெய்வானா, ரூம்ல இருந்த குழந்தை எங்க போயிருக்கோம்? தெய்வானா, நீ ரூம்ல நல்லா பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? அவ என்ன 5 வயசு குழந்தையா? கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு. அனி, எனக்கு என்னமோ பாப்பாவை மறுபடியும் யார கடத்திருக்காங்கன்னு தோணுது அனி. கடத்திட்டாங்களா? மணிகண்டா, நீ அதையாவது உளறிட்டு இருக்காத. ஹேய், நான் உலகத்துக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? குழந்தைய காணோன்னு சொல்லி அனி சொல்றதும் காதல வேலை. ஏற்கனவே வீடு தேடி வந்து குழந்தை கடத்தின மாதிரி இப்ப என் குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்களா? கடவுளே, என் குழந்தை. அழாதம்மா, குழந்தை கிடைச்சிரும். ஐயோ கடவுளே. வீட்ல இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி குழந்தைய கடத்திட்டு போயிருப்பாங்க? அத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அப்பாவை ஆம்புலன்ஸ்ல கூட்டு போயிருக்காங்கன்னு நீங்க சொல்றத நாங்க நம்பல. அது மாதிரி தான் இதுவும். மா, நடக்கிறதெல்லாம் நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. இது எல்லாமே உன் பொண்ணால வந்துச்சுமா. என்னால வந்துதான். நான் என்ன பண்ண இப்போ? ஏங்க, இந்த வீட்ல எது நடந்தாலும் புனிதா தலையில தான் கொட்டுவீங்களா? கொஞ்சம் கூட நியாயமா பேச தெரியாதா உங்களுக்கு? இது புனிதாக்கோட மாமா பேசினதெல்லாம் எந்த நியாயத்துல வரும்? நியாயமா நியாயம்? உங்க சுயநலத்துக்காக என் குழந்தைய வச்சு விளையாடாதீங்க. என் குழந்தைய தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க. ஏய், என்ன தெய்வான, குழந்தைய வச்சு நாங்க விளையாடிட்டு இருக்கோமா? தெய்வானா, உன்ன மாதிரி குழந்தைய காணும்னு சொல்லி நாங்களும் பதட்டமா தான் இருக்கோம். இங்க யாருக்கும் எங்க குழந்தை இருக்கிறது உறுத்தலா இருக்கு. அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, எது பேசுறதாலும் நேரடியா பேசுங்க மணிகண்டா. தெய்வானுக்கு குழந்தை இருக்கிறது இங்க யாருக்கு உறுத்தலா இருக்க போகுது? கபிலன், அவனை விடுங்க கபிலன். ஏற்கனவே பாப்பா காணாம போனப்போ புனிதா தான் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தான். அதை யாரும் இங்க மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடவுளே, இங்க யாருக்குமே என் பயம் புரியலையா? எனக்கு என் குழந்தை வேணும். அக்கா, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்க்கா. அவர் வேற ஊர்ல இல்ல. இந்த சமயம் பார்த்து இதெல்லாம் நடக்குது. உங்க மாமா கிட்ட சொல்லி என் குழந்தைய இப்படியாச்சும் என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கக்கா. உங்க கால வேணா விழறேன். என்ன தெய்வான கொடுக்க சொல்லுங்கக்கா. இங்க பாரு, நடக்கிற எல்லாத்துக்குமே எங்க இருந்தோ வந்த மாமாவை நீயே இழுக்கிற. இப்போ அவன் தான் அப்பாவை கடத்துறேன்னு சொன்னவனாச்சே. அப்ப அவன் தானே குழந்தையும் கடத்தி இருக்கணும்.
கொலகாரன்னு சொன்னா உங்க பொண்ணுக்கு கோவத்தை பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் அவங்க அம்மா கூட பிறந்தவனாச்சே, அந்த பாசம் இருக்குதானே செய்யும். உங்க பொண்ணை வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்கான். இதை கேட்டு நீங்க அமைதியா இருக்கீங்க. உங்க பையனை கண்டிக்க மாட்டீங்களா? நான் யார் பக்கம்னு பேசட்டும். வீட்ல இருந்த குழந்தை, நாம இத்தனை பேர் இருக்கோம், ஆனா யாரோ குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றா. அவ பயப்படுறது நியாயம் தானே மாப்பிள்ள? எல்லாமே என்னால வந்தது. என் மேல இருக்கிற கோவத்துல தான் அந்த மகாலிங்கம் என் குழந்தைங்க எல்லாரையும் தொல்லை பண்றான். அம்மா, ஐயோ கடவுளே, ஏன்பா எங்களுக்கு சோதனை மேல சோதனையா குடுக்கற கடவுளே? ஐயோ, இங்க பாருங்க, ஆளாளுக்கு இப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? தெய்வானே, நீ கபிலன், அழாதம்மா. கபிலன், குழந்தை நீங்க கிடைச்சிருமா? வாங்க, நம்ம பக்கத்துல போய் விசாரிச்சு பார்க்கலாம். சரி வாங்க போலாம். சொல்றேன்ல, அழாத. தெய்வான அழாத தெய்வான, குழந்தை அழாதம்மா. கிடைச்சிருவா. குழந்தை கண்டிப்பா கிடைச்சிருவா. இவ்ளோ நடந்தும் பொண்ணு மேல அத்தை கோவப்படல இல்ல? இருக்கட்டும். ஸ்ரேயா, அழாத தெய்வான, அவங்க ஸ்ரேயாவை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. நாமளும் போய் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கலாம். இங்க நடக்கிறதுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில நீங்களும் காரணம். போதும், உங்க ஆறுதல் எதுவும் எனக்கு தேவையில்ல. என்ன தனியா விடுங்க ப்ளீஸ். அண்ணி, ஐயோ தெய்வானே, ஐயோ அண்ணி அழாதுங்க அண்ணி. ஐயோ தெய்வானே, அழாத கண்ணே. அவங்க எல்லாம் போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா பாப்பாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. அழாத. என்னால அவளை இருக்க முடியாது. ஐயோ ஆண்டவா. ஸ்ரேயா இல்லாம என்ன இருக்க முடியாது. ஸ்ரேயா குட்டி, என்ன பாக்குறீங்க? வெளியில வந்திருக்கீங்களா? வேடிக்கை பாக்குறீங்களா நீங்க? ஐயோ ஸ்ரேயா குட்டி, அழாதடா செல்லம், அழாதமா, சொன்னா கேளுடா.